இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்றிரவு உருவாகிறது ரெமால் புயல். குமரி மாவட்டத்தில் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய கிராமங்கள். 6ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பாஜக வேட்பாளர்களை முற்றுகையிட்டு கடும் எதிர்ப்பு. மோடி தங்கிய நட்சத்திர விடுதிக்கு 80 லட்சம் ரூபாய் கட்டண பாக்கி. வட்டியுடன் செலுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை என எச்சரிக்கை. பூச்சொரிதல் விழாவில் 3வது ஆண்டாக புறக்கணிக்கப்படுவதாக வழக்கு. சாதி பாகுபாடு காட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வங்கதேசத்தின் கேப்புபாராவில் இருந்து சுமார் 440 கிலோமீட்டர் தெற்கே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போதைய நிலவரப்படி வேகம் குறைந்து 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் அது புயலாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்றிரவுதான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரெமால் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் நாளை நள்ளிரவு வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற நாட்கள் 28ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்கும்போது மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு அந்த ஆந்திரா ஒட்டி உள்ள இடத்துல இன்டைரக்டாக நமக்கு அந்த வெப்பத்தோட தாக்கம் தெரியும். வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, ஸோ இந்த மாவட்டங்களில் நம்ம இந்த புயல் போன பிறகு நமக்கு வெப்பம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. மழையை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களான குமரியில் மட்டும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கோடை மழை பொழிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக அக்கரை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. சுசீந்திரம், உதிரப்பட்டி, பரப்பு விளை, அக்கரை கிராமங்களுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் சுசீந்திரம் தேரூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் உள்ள விளைநிலங்களிலும் வெள்ளம் புகுந்ததால் பயிர்கள் மூழ்கின. மங்காட்டில் இருந்து கூட்டாலுமூடு செல்லும் 1.5 கிலோமீட்டர் சாலை தண்ணீரில் மூழ்கியது. இதனிடையே பழையாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு குமரி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் 2 நாட்களில் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 12 அடி உயர்ந்து 64 அடியாகவும், சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 20 அடி உயர்ந்து 85 அடியாகவும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகக்கூடும் என்றும், சென்னையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைக்கான 6ஆம் கட்ட தேர்தலில் இன்று மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக பொது தேர்தல் நடத்தப்படுகிறது. டெல்லி, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 58 தொகுதிகளில் இன்று 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. டெல்லியில் காலை 7 மணி முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு வந்தனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, MP திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி, அவரது கணவர் திரு ராபர்ட் வதேரா, திருமதி பிரியங்காவின் மகள் மிரையா, மகன் ரைக்கன் உள்ளிட்டோர் ஜனநாயக கடமையை ஆற்றினர். வாக்களித்த பின்பு தமது தாயாருடன் திரு ராகுல் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். புதுடெல்லி தொகுதி வாக்குச்சாவடியில் முதல் ஆளாக வாக்களித்த வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு தேர்தல் ஆணையம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியது. டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது குடும்பத்துடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சந்து, திரு ஞானேஷ்குமார் ஆகியோர் குடும்பத்தினருடன் வந்து வாக்கினை பதிவு செய்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கபில் சிபல், டெல்லி அமைச்சர் திருமதி அதிஷி, முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கபில் தேவ், கௌதம் கம்பீர் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி நாராயண்கர் வாக்குச்சாவடியிலும், ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் கிரிக்கெட் வீரர் தோனியும் வாக்களித்தனர். ஒடிசாவில் மக்களவை தேர்தலுடன் 42 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக், அவரது பிஜு ஜனதாதளம் கட்சி பிரமுகர் திரு VK பாண்டியன் ஆகியோர் வரிசையில் நின்று வாக்களித்தனர். டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் திருமதி பிருந்தா காரத் பேட்டரி சார்ஜ் இல்லை என கூறப்பட்டதால் நீண்ட நேரம் காத்திருந்த பின் வாக்களிக்காமல் திரும்பினார். பாஜகவினர் திட்டமிட்டு வாக்குப்பதிவை தாமதப்படுத்தியதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் ரஜோரி தொகுதியில் தமது கட்சியின் பூத் ஏஜென்ட்டுகளை போலீசார் பிடித்து வைத்துள்ளதாக கூறி மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் திருமதி மெஹபூபா முஃப்தி தர்ணாவில் ஈடுபட்டார்.
மேற்கு வங்கத்தில் கட்டல் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு ஹீரன் சட்டர்ஜி வாக்குச்சாவடியை பார்வையிட வந்தபோது அவரது காரை முற்றுகையிட்ட உள்ளூர் மக்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக திருத்த அனுமதிக்க மாட்டோம் என முழக்கமிட்டனர். இதேபோல் ஜர்கம் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு பிரனாத் டுடுவை விரட்டிய ஒரு கும்பல் கல்வீச்சு நடத்தியதில் அவரது பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் காயமடைந்தனர். ஒரு சில சம்பவங்களை தவிர பொதுவாக 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. மைசூருவில் பிரதமர் திரு மோடி தங்கிய நட்சத்திர விடுதிக்கு 80 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் பொன்விழா நிகழ்ச்சி மைசூருவில் கொண்டாடப்பட்டது. இதற்கான செலவாக 3 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. ஆனால் பிரதமரின் பயணத்தில் மத்திய அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி சில கூடுதல் நிகழ்ச்சிகள் சேர்க்கப்பட்டதால் செலவுத் தொகை 6 கோடியே 33 லட்சம் ரூபாயாக உயர்ந்தது. எனினும் மத்திய அரசு முதலில் கூறியபடி 3 கோடி ரூபாயை மட்டுமே விடுவித்தது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டபோது மைசூருவில் உள்ள பிரபல தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். அவருடன் வந்த பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் அதே விடுதியில் தங்கினர். அந்த விடுதியில் அவர்கள் தங்கியதற்கான கட்டணம் 80 லட்சம் ரூபாய் இன்னும் செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் இந்த கட்டணத்தையும் மீதம் வழங்க வேண்டிய தொகையையும் கேட்டு கர்நாடக மாநில வனத்துறை சார்பில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டது. ஆனால் நட்சத்திர விடுதியில் பிரதமர் தங்கியதற்கான செலவை மாநில அரசே செலுத்த வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் பதில் அனுப்பப்பட்டது. இதனிடையே கர்நாடக அரசுக்கு நட்சத்திர விடுதியின் பொது மேலாளர் எழுதியுள்ள நினைவூட்டல் கடிதத்தில் தங்களது விடுதியின் சேவையை பயன்படுத்தி 12 மாதங்கள் கடந்த பிறகும் கட்டணம் செலுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 18% வட்டியையும் சேர்த்து 94,40,000 ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். பிரதமர் திரு மோடி தங்கிய நட்சத்திர விடுதிக்கு கட்டணம் செலுத்தப்படாமல் இருப்பது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் திருவிழாவில் கிராம மக்களிடையே சாதிய பாகுபாடு காட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகரை சேர்ந்த வீராசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் விருதுநகர் மாவட்டம் பள்ளப்பட்டி கிராமத்தில் உள்ள அழகிய மீனாள் கோயில் பூச்செறிதல் விழாவின் போது கடந்த 3 ஆண்டுகளாக அப்பகுதியை சேர்ந்த சிலர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் தம்மிடமிருந்து பணத்தையோ பூக்களையோ ஏற்க மறுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். கடந்த 2 ஆண்டுகளும் இதேபோல் நடைபெற்ற நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்வு காணப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். இந்த ஆண்டுக்கான பூச்சொரிதல் விழா அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தன்னிடமிருந்து பூக்களையோ அதற்கான பணத்தையோ ஏற்க மறுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மனு அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனுவில் கூறியிருந்த அவர் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி திருமதி மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி கோயில் திருவிழாவை சுமூகமாக நடத்துவதற்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அறிவுறுத்தினார். கோயில் திருவிழாக்களில் கிராம மக்களிடையே எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது என உத்தரவிட்ட திருமதி மஞ்சுளா வழக்கை முடித்து வைத்தார். விண்ணப்பித்த 2 வாரங்களில் பட்டா, சிட்டா உள்ளிட்ட 26 வகையான ஆவணங்களை பெறும் வகையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதற்கான சான்றாதாரமாக சர்வே எண் உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய பட்டா என்ற ஆவணம் உள்ளது. அந்த சொத்து எந்த நிலவகையை சேர்ந்தது என்பதை விளக்க சிட்டா என்ற ஆவணமும், மொத்த கிராம பரப்பளவில் அந்த நிலம் எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதை விளக்க அடங்கல் என்ற ஆவணமும் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. நிலம் யார் வசம் தற்போது உள்ளது என்பதை அறிய வில்லங்க சான்றிதழ் உதவும். சொத்து வாங்குவோர் இந்த ஆவணங்களை வைத்திருப்பது அவசியம். சொத்து விற்பனைக்கு பிறகு பட்டா உள்ளிட்ட இந்த ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்வது மிக முக்கியமானதாகும். ஆனால் பெயர் மாற்றத்திற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தாலும் ஆவண நகல்களை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று பெற வேண்டிய நிலை நீடித்ததால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பதிவுத்துறை இணையதளம் சீரமைக்கப்பட்டு வீட்டில் இருந்தபடியே இந்த ஆவணங்களை பெறும் நடைமுறை கடந்த வாரம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் அடுத்த கட்டமாக பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட 26 வகையான ஆவணங்களை வழங்கும் நடைமுறைகளை ஆன்லைன் மூலமாக மேற்கொள்வதை கண்காணிக்க சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றி வருவாய் நிர்வாக ஆணையர் திரு SK பிரபாகர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் வரும் 26 வகை சான்றுகள் கோரி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு இனி 16 நாட்களில் அவை கிடைக்க நடவடிக்கை எடுக்க உதவியாக சிறப்பு அலுவலர்களை நியமிக்க உத்தரவிட்டுள்ளார்.
ஒவ்வொரு தாலுகாவுக்கும் துணை ஆட்சியர் நிலையில் உள்ள சிறப்பு அதிகாரி தலைமையிலான குழுவை அமைக்க உத்தரவிட்டுள்ள அவர், ஆன்லைன் விண்ணப்ப முறையில் முறைகேடுகள் நிகழாமல் தடுக்கவும், ஆவணங்களை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கவும் வெளி தாலுகா அதிகாரிகளை இந்த பணிகளில் ஈடுபடுத்த அறிவுறுத்தியுள்ளார். கோடை விழாவையொட்டி கொடைக்கானலில் நடைபெற்ற படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். அங்குள்ள பிரையன் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. விழாவின் சிறப்பு அம்சமாக நட்சத்திர ஏரியில் இன்று படகு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். சம்மர் வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இங்கே போட் ரேஸ் நடக்குதுன்னு இங்கே எல்லாரும் சொன்ன போட் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்லா இருக்கும்னு பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். கொடைக்கானல் பார்க்க வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சேன் இங்கே ஒரு போட் ரேசிங் காம்படிஷன் நடக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணால் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிடச்சிச்சு. மனசில் ரொம்ப ஹாப்பி. கோடை விழாவையொட்டி ஏற்காட்டில் நடைபெற்ற நாய் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் காவல்துறை மோப்ப நாய்களின் சாகசங்களும் இடம்பெற்றன. ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி நாளை முடிவடைவதாக இருந்தது. ஆனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாடு முழுவதும் நாளை ஞாயிறன்று நியாய விலை கடைகள் இயங்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் திரு ஹர்சஹாய் மீனா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், பொது விநியோக திட்ட பொருட்களை உரிய காலத்திற்குள் வழங்க வேண்டியதை கருத்தில் கொண்டு நியாய விலை கடைகளுக்கு நாளை வேலை நாளாக அறிவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் ஒடிசாவை சேர்ந்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் ஒரு மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். பூரி கடற்கரையில் 500 கிலோ மாம்பழங்களையும் பயன்படுத்தி இந்த மணல் சிற்பத்தை அவர் உருவாக்கியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஒரு மதவாத தலைவர் போல சித்தரித்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவதூறு பரப்புவதாக அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளர் திரு டி ஜெயக்குமார் விடுத்துள்ள அறிக்கையில், அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்தவர் ஜெயலலிதா என்று குறிப்பிட்டுள்ளார். சொந்த அரசியல் லாபத்திற்காக இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் ஜெயலலிதா என்று திரு அண்ணாமலை பேட்டி கொடுப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள பெற்றோர் ஸ்மார்ட் போன் வைத்திருப்பது அவசியம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்கள் வருகை, மதிப்பெண், வீட்டுப்பாடம், உயர்கல்வி குறித்த தகவல்கள் எமிஸ் செயலி மூலம் அனுப்பப்படுகின்றன. இத்தளத்தில் உள்ள 1,25 லட்சம் செல்பேசி எண்களில் இதுவரை 82 லட்சம் எண்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பழ கண்காட்சி நடைபெறும் சிம்ஸ் பூங்காவுக்கு நள்ளிரவில் கரடி ஒன்று வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாசனையை நுகர்ந்து பழங்களை தேடி வந்த கரடி குறித்து பூங்கா ஊழியர்கள் தகவல் அளித்ததை அடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் கரடியை விரட்டினர். இதையடுத்து சிம்ஸ் பூங்காவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மானாமதுரை அருகே பூவந்தி அடுத்த கிளாதாரியில் செயல்பட்டு வரும் அரசு தோட்டக்கலை பண்ணையில் மரங்களை பற்றி அறிந்து கொள்ள QR கோடு வசதி செய்யப்பட்டுள்ளதை விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். இந்த பண்ணையில் தென்னை, கொய்யா உள்ளிட்ட ஏராளமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்கப்படுகின்றன. மரக்கன்றுகளில் உள்ள QR கோட்டை ஸ்கேன் செய்தால் தாவரவியல் பெயர், பூ, காய், பழ சீசன், மரத்தின் பயன்கள் உள்ளிட்டவற்றை அறியலாம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 அருவி மற்றும் புலி அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கால் ஒரு வார தடைக்கு பிறகு நேற்று குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து அதிகரித்ததால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. பழைய குற்றாலத்தில் குளிக்க தடை நீடிக்கிறது. மெயின் அருவி தரைதளத்தின் பராமரிப்பு பணிகள் காரணமாக யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் வரலாறு காணாத வகையில் விலை உயர்ந்தது. சீலா மீன் 1 கிலோ 1000 இருந்து 2000 ரூபாய் வரையும், விளை மீன் கிலோ 350 இருந்து 700 ரூபாய், சாலை ஒரு கூடை 2500 இருந்து 6000 ரூபாய் வரையும் அதிகரித்தது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் கடந்த பின் நாட்டு படகுகள் கடலுக்கு சென்றால் மீன் விலை குறையும் என மீனவர்கள் தெரிவித்தனர். வல்லங்க கடலுக்கு போகிற காரணத்தினால சீலா இடத்துல 1 கிலோ 2000 ரூபா, ஷாலை வட்ட 6000 ரூபா. 6000 ஒரு வட்ட சேலை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கு வல்லங்கள்ல. இந்த மாதிரி வரலாறு காணாத விலையை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் மீன் வரத்து சுத்தமா இல்லை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,240 ரூபாயாகவும், ஒரு கிராம் 6,655 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து ஒரு கிராம் 96 ரூபாயாக உள்ளது.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மைசூருவில் பிரதமர் மோடி தங்கிய நட்சத்திர விடுதிக்கு 80 லட்சம் ரூபாய் கட்டண பாக்கி உள்ள நிலையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக விடுதி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோயில் திருவிழாவில் கிராம மக்களிடையே சாதிய பாகுபாடு காட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.